ஆக்சுவலாக அங்கே வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நடந்துச்சா? ஏன்னா என்ட்ரி ஒன்று பண்ணணும், எக்ஸிஸ்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸே நடக்கல. கடைசி வரையுமே எனக்கு நடக்கல. எனக்கு வந்து பைபாஸ் கொடுத்து எழுத சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் இது ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலாம் சார், நானே இவங்க கூட எழுதிருக்கலாம் சார் அப்படின்றதுக்கு உங்க பாட்டு நடக்கிறாங்க வராங்க கவுண்ட் பண்றாங்க. கவுண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு சார் இத்தனை பேர் சார் இத்தனை பேர் சார் இந்த கவுண்ட் மட்டும் தான் கிட்டத்தட்ட 5:30 7:30 வரையும் மாறி மாறி கவுண்ட் மட்டும் தான் பண்றாங்க. எத்தனை பேர் இருக்காங்க இதை மட்டும் தான் பண்றாங்க. நாங்களும் கேட்டோம், அதுக்கு ஆன்சரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் போய் உட்காரோம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்ல உட்காந்தா மவுஸே எனக்கு சரியா ஃபங்க்ஷன் ஆகல சார். சார் மவுஸ் ஃப்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி அவங்க கிட்ட கூப்பிடுறேன். அவங்க கூப்பிட்டதுக்கு வந்து இது எங்களோட பொறுப்பு இல்ல, இது வந்து சாஃப்ட்வேர், இதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. சரி எனக்கு வேற ஏதாச்சும் இன்விஜிலேட்டர் சொன்னாங்களா? இன்விஜிலேட்டரும் சொன்னாரு சார். அந்த பிரயாக்னு சொல்லி அந்த ஓனர் இருக்கார்ல சார், அவரும் சொன்னார். அவரு தான் அங்க நடந்துட்டு இருந்தாரு. சார் இது போல மவுஸ் ஒர்க் ஆகல, ஃப்ரீஸ் ஆகுது சார் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு இது தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கிளம்பிட்டார். சரின்னு சொல்லி வேற எனக்கு சிஸ்டம் கொடுங்கன்னா அந்த சிஸ்டத்துக்கு போயிட்டு உட்கார, அந்த சிஸ்டத்துல அதே தான் சார் ஃப்ரீஸ் ஆகுது. நம்ம மவுஸ் வந்து ட்ராக் பண்ணி எழுதவும் முடியல. சரி அவங்களை கூப்பிட்டு பார்த்தா யாரும் வரவே இல்லை, வெளியே போய் உட்காந்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணு வந்து சரி அட்டன் பண்ணல, ஆக்சுவலா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது சரி அட்டன் பண்ணல, மவுஸ் வந்து பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். லாஸ்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அழுந்துட்டு சொல்லிட்டு இருக்கு. இது எல்லாரும் அனுப்புனதுக்கு அப்புறம் இதை சொல்லி கமாண்ட் சிரிச்சிட்டு இருக்காங்க சார். அந்த போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஆமா சார், எல்லாருமே தான் அந்த இன்விஜிலேட்டரோட அந்த பிரயாகரோட என்டர்பிரைஸ்னு சொல்லி அவர் தான் இந்த இடத்துல எல்லாம் ஹெட்டா இருக்காரு போல. அவர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்லி அழுந்துட்டு இருக்கும் போல அந்த பொண்ணு. ஒரு எமோஷனல் ஆகி லாஸ்டா என்ன சொல்லியிருக்குன்னா, நான் கேஸ் கொடுப்பேன் சார் அப்படின்னு, போய் கொடுங்க அப்படின்ட்டு இவர் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து அந்த பொண்ணு என்ன ஸ்லாங்ல பேசிச்சோ எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அதே ஸ்லாங்ல சொல்லி சிரிச்சு கமெண்ட் பண்றாரு. இப்படி சொல்லுது, போய் கேஸ் கொடுத்துங்க நானும் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கு. ஒரு செலக்ஷன் போஸ்ட் மாதிரி இல்ல சார் இது. எப்படின்னா நாங்க இதுக்கு முன்னாடி பிஒய்க்கள் வந்து நாங்க படிச்சோம், இது பண்ணோம், அந்த மாதிரி ஒரு மெத்தடே இல்ல. ஒரு பேசிக்கான இந்த டைம்ல நம்ம வந்து கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னு ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாம தான் எடுத்து வச்சிருக்காங்க. இங்கிலீஷ் எப்படி இருந்தது? இங்கிலீஷ் வந்து காம்ப்ரிஹென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து என்னன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. இது அதுவும் கீழே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேசிவா மாத்துங்க, இது வந்து ஆக்டிவா மாத்துங்கன்னு சொல்லி கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா மேல வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி ஒரு பேராவா கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு இருந்தேன், இது என்ன கொடுக்குறாங்க, சரி அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாம், ஒரு வேலை க்ளோஸ் டெஸ்டா காம்ப்ரிஹென்ஷன் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம்னா அடுத்த கொஸ்டின் வேற அப்போ என்னதான் கேட்கறாங்கன்னு கொஸ்டின் பார்க்கலான்னு பார்க்கும்போது ஸ்கேனிங் சான்டினிம்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி வச்சு மூவ் பண்ணலான்னு பார்க்கும்போது அப்பதான் தெரியுது அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். அவங்க இருக்கிற ஸ்டாஃப் எஸ்எஸ்சியோட ஸ்டாஃப் அவங்க கிட்ட சொன்னதுக்கு வந்து நீங்க வந்து மெயில் பண்ணுங்க, நாங்க என்ன பண்றது, நாங்க இங்க இருக்கிறத நாங்க சொல்றோம், நீங்க போயிட்டு மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க சார். ஆஃப் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அவங்களுடைய ப்ராசஸ் என்னன்னா, நான் எக்ஸாம் முடிச்சாகணும், நான் எக்ஸாம் நடத்தி முடிச்சாகணும். யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் நடத்திட்டு அவன் எழுதிட்டு போயிட்டான், எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் சொல்லுவாங்க. ஆனா எக்ஸாம் நான் எழுதும் போது அந்த மவுஸ்லாம் ஃப்ரீஸ் ஆச்சு. அதெல்லாம் யாரும் எடுத்து வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. நாங்க நடத்தின கடமைக்கு நடத்திட்டோம், அவ்வளவுதான். நீ பாஸ் ஆனானா ஆக கட்டினா அது உன்னோட பிரச்சனை அப்படின்ற மாதிரிதான் அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து நாங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம். அந்த ஒரு எதுவுமே இல்ல சார். சார் அந்த மாதிரி ஒரு 2 பேர் கிளம்பிட்டாங்க சார், கோவப்பட்டு கிளம்பிட்டாங்க. பசங்க 2 பேர் கிளம்பிட்டாங்க இங்க பிரயாக்ல தான் சார். இதுல எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, நாங்க வெளியே தான் உட்காந்துருந்தோம். எங்களுக்கு இப்பதான் இதோட இஷ்யூவே தெரியுது. ஒவ்வொருத்தரும் மூத்தம் வந்து 3 லேப் 4 லேப் இருக்கு சார். ஒரு பெரிய ஹாலு, மத்ததெல்லாம் சின்ன சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு லேப்லயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் போல. சார் வந்து சிஸ்டம் வந்து ஃப்ரீஸ் ஆகுது, மவுஸ் ஒர்க் ஆகல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்க வந்து. அப்பதான் எங்களுக்கே தெரியுது இவ்வளவு விஷயம் நடக்கும் போல அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு வந்து அவங்க சரியா சொல்யூஷன்லாம் எடுக்கல. இவரு என்ன சொல்றாரு, அந்த பிரயாகோடைய ஹெட் என்ன சொல்றாருன்னா, டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொல்லி விடுங்க, எல்லாம் வேற ஏதாச்சும் மாத்துங்க அப்படின்ட்டு. சும்மா சொல்றேன்னு நினைச்சா கூட சரி, சீரியஸ்லி சொல்றேன், என்னோட தூக்கமே 5 hours தான் இருக்கு. அந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் படிச்சுட்டு வரேன் தினமும். இன்னைக்கு நான் போயிட்டு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணது எனக்கு மனசே இல்லை. என்னடா இந்த எக்ஸாம் நம்ம படிக்கணுமாடா அப்படின்ற மாதிரி தான் தாட் ஆகுது. அவங்களை ஆர்ஸா எந்த ஒரு ரூடா கூட லவுடா கூட பேச முடியாது சார். நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கூட பேச முடியாது. அந்த கண்டிஷன்ல நாங்க இருக்கோம். ஏன் சார் இப்படி பண்றீங்க, எங்களோட கொஸ்டின் அதிகபட்ச கொஸ்டின் ஏன் சார் இப்படி பண்றீங்க, எங்க மவுஸ் ஒர்க் ஆகல, எனக்கு வேற ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு தான் கேட்கறதா இருக்கு, டிமாண்ட் பண்ணி கேட்கறதா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. இந்த ஆடியோ வந்து செலெக்ஷன் போஸ்ட்டு Day 1 எக்ஸாம் நடந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி சொன்னது. ஒரு ஸ்டூடெண்ட் கால் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய கால்ஸ் வந்துருந்தது. எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்லாம் சொன்னாங்க, மவுஸை ட்ராக் பண்ணால் கர்சர் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில பேருக்குலாம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு சிஸ்டம் ஒர்க்கே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேறு சிஸ்டம் கேட்டிருக்காங்க. அந்த வேறு சிஸ்டம் அவங்க கையில் வந்து சேர்றதுக்கு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. சார் 20 நிமிஷத்தில் என்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க மெசேஜஸும் கால்ஸும் வந்துக்கிட்டே இருந்தது.
இதில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து நடந்த மாதிரி பார்த்துருப்போம். அப்போ அது கூட நான் வந்து எஸ்எஸ்சியை வந்து பெருசாக என்னால் குறை சொல்ல முடியல. அஃப்கோர்ஸ் அவங்க சைடில் ஒரு தப்புகள் இருந்தது. பட் நீங்களும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னோம். பட் இந்த டைமில் என்னன்னா அந்த என்டையர் சிஸ்டமே கொலாப்ஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இது வந்து ஸ்கேம் வந்து ஒரு குறிப்பிட்ட பீப்புளை மட்டும் தான் பாதிக்கும். ரொம்ப மினிமலாக தான் பாதிச்சுட்டு இருந்தது. பட் இது வந்து சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிறனால என்ன ஆகுதுன்னா எல்லாரையும் இது பாதிக்க ஆரம்பிச்சுது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் எக்ஸாம் நான் ஃபுல்லஸ்ட்டாக கொடுக்க போகிறேன். சப்போஸ் அதில் ஃபெயில் ஆகிறதா இருந்தாலும் என்னோட லேக் ஆஃப் ப்ரிப்ரேஷனில் தான் நான் ஃபெயில் ஆக போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டுக்கு அங்கே போயிட்டு சிஸ்டம் சரியில்லை, கிளிக் பண்ணால் எல்லாமே கிளிக் ஆகுது, விண்டோ வந்து எல்லோ கலரில் வருது, பக்கத்தில் பேசிக்கிட்டே இருக்காங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க, இன்விஜிலேட்டர் கேட்டால் அவங்க வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க. அதே மாதிரி அதை தாண்டி சூப்பர்வைசர் கிட்ட போட்டால் நக்கலாக பதில் சொல்கிறது, நீ போய் எங்கே வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறது. இது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃப்ரஸ்ட்ரேஷனை தூண்டும். ஸோ அதனால தான் இப்போ இந்த இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டேன். முதல்ல நம்ம பேச போகிறது கரெக்டாக தான் பேச போகிறோமா, இது வந்து கரெக்டான ஸ்டான்ஸில் தான் நம்ம முதல்ல இருக்குமா, எமோஷனலாக எக்காரணத்தை கொண்டு பேசக்கூடாது அப்படின்றதுக்காக என்னோட மைண்டை முதல்ல கிளாரிட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் பண்ண வந்தேன். இதில் இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா கொஷனோட பேட்டர்னில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது, அவங்க கேட்கக்கூடிய விதங்கள் லைட்டாக மாறிச்சு, அதுவும் எங்களை வந்து பெருசாக பாதிக்குது. அது பெருசாக பாதிக்குதுன்னா அது பாதிச்சு தான் ஆகணும். இப்போ ஒரே மாதிரி எக்ஸாம் கேட்டுட்டு இருக்காங்கன்றதான் ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு போய் வச்சோம். பிவைக்கு அப்படியே வரது தான் ஆக்சுவல் பிரச்சனையாக வந்து நின்றுது. ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாமல் இருந்தது. சிஜிஎல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது டியர் 1. அந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதும் நமக்கு ப்ராப்ளம்னா அப்போ ஒரு ஷிஃப்ட்டு வந்து மாறதான் ஆகணும். ட்ரெண்டிங்கில் கொஷின்ஸ்னால் ட்ரெண்டுன்றது மாறி ஆகணும்ல, அப்போ தான் அது ட்ரெண்டாகவே இருக்க முடியும். ஒரே மாதிரி இருந்தால் அது ட்ரெண்டே கிடையாது தானே. ஸோ அப்போ இந்த மாதிரி ஷிஃப்ட்டு வந்து மாறுது, ஒரு எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸோட டைப்லாம் கொஞ்சம் மாறுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும். நீங்கள் திடுதிப்புன்னு போகிறீங்க, இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கொஷின் பார்க்குறேன் அதனால் என் பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குதுன்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்க தான் செய்யும். இப்போ கொஷின்ஸை நீங்கள் ஸ்டாண்டர்டாக கேட்கணுன்னா அந்த ஸ்டாண்டர்டுன்றது ஆல்ரெடி ஃபாலோ பண்ண ட்ரெண்டில் இருக்காது, அது கொஞ்சம் மாறி தான் வரும். இது வரைக்கும் நாங்கள் சொல்லாதது அவங்க ஒன்றும் கேட்கல. ஸோ அதனால் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸில் ஷிஃப்ட் வரும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தான் ஆகும். கொஷின்ஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும்போது நம்ம சந்தோஷப்பட்டு தான் ஆகணும். பிரச்சனை என்னென்னா இந்த கொஷின்ஸ் கேட்கக்கூடிய விதமே எனக்கு புரியலை. அவங்க வந்து ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்க, ஆனால் கீழே ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கோ, இல்லை எனக்கு சினோனிம் ஆன்டோனிம் என்ன கேட்குறாங்கன்னு எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி இஷ்யூஸை வேணால் நம்ம அட்ரஸ் பண்ணலாம். ஸோ கொஷின்ஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது போது நம்ம அந்த போர்டை வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது. பட் அதை தாண்டி இப்போ நம்ம எங்கே கேள்வி கேட்க போகிறோம்னா, இந்த எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சியை பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரூல்ஸ் ஒன்று விட்டாங்க. அந்த 35 ரூல்ஸை பார்க்கும்போது அப்படி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னா உங்கள் கேண்டிடேட்ஸ்லேயே காலி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த 35 ரூல்ஸ் எதை டார்கெட் பண்ணி இருந்துச்சுன்னா, ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அந்த ஆஸ்பிரண்ட் வந்து எந்த ஒரு மால் ப்ராக்டிஸ்லும் ஈடுபடாமல், மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல், அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஃபுல்லஸ்ட்டாக கொடுத்துட்டு போகிறதுக்கு, இதெல்லாம் ஏதுவாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 35 ரூல்ஸ் விட்டாங்க. இப்போ அந்த 35 ரூல்ஸில் இவங்க பண்ணனால எதெல்லாம் வயலேட் ஆகுதுன்றது பார்ப்போம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு லைவ் ஃபோட்டோகிராஃப் வந்து உங்களுக்கு வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஒரு லைவ் ஃபோட்டோகிராஃப் வந்து உள்ளே வரும்போது எடுப்பாங்க, வெளியே போகும்போது எடுப்பாங்க, அதே மாதிரி இன்டர்மிட்டண்ட்டாக நடுவில் எடுப்பாங்க. நாங்கள் இல்லை ஒன்று கூட நடக்கலை. 2வது லைவ் ஃபோட்டோ எடுக்க முடியலையா, அப்போ கேண்டிடேட்ஸ் உள்ளே சீக்கிரமாக உட்கார வைக்கிறதுக்கு ஒரு வழி பார்க்கணும். உட்காந்து ஹெட் கவுண்ட் எடுக்கிறது, அதே மாதிரி அவங்கள வந்து ஒரு நோட் புக்கில் லாக் பண்ண வைக்கிறது, இந்த எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது கவுண்ட் பண்ண வைக்கிறது, இது எல்லாமே இந்த சொன்ன 4th ரூலை கம்ப்ளீட்டாக வயலேட் பண்ணிச்சு. அடுத்து இந்த வென்யூ ரீச் பண்ணணும். ஏன்னா டைமுக்கு அவங்க ரீச் பண்ணாதான் டைமுக்கு நாங்கள் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணணும். ஏன்னா ப்ராசஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி ஒரு டைம், இப்போ 9:30 ஆரம்பிக்க போதுன்னா அதுக்கு வந்து ஒரு 1/2 hour 1 hour முன்னாடி இருக்க சொல்லுவாங்க. அதுவும் அந்த ஆதார் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓடிஆர் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 2 hours முன்னாடிலாம் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இது அப்பையிலேருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரி, அது தெரிஞ்ச உங்களுக்கு அந்த எக்ஸாமில் உள்ளே வரக்கூடிய கேண்டிடேட்டை பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்துன்னா அப்போ அதை கரெக்டாக பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்காரணும்ல. ஏன்னா அவங்களால 10 மணியில் அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்விஜிலேட்டருக்கும் இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுன்ற ட்ரைனிங் கொடுக்கவே இல்லை. இதனால அங்கே ஒரு பெரிய கமோஷன் வந்துச்சு. அப்போ அவங்க சொன்ன அந்த 12வது நம்பர் ரூல் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து வயலேட் பண்ணலை, மறுபடியும் இன்விஜிலேட்டர்ஸோ எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறவங்கள தான் வயலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே போகிறது, நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்னதான் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய விதத்தில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தாலும் எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே போகிறது இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். நீங்கள் அங்கே எக்ஸாம் கொடுக்க போயிட்டீங்களா, என்ன பிரச்சனை ஆனாலும் அந்த இடத்துல வெயிட் பண்ணி அந்த எக்ஸாமை கொடுத்துட்டு வெளியே வாங்க. நீங்கள் எக்ஸாமை கொடுத்துட்டு வெளியே வரும்போது தான் நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக மாறுறீங்க. அப்போ தான் இந்த சிஸ்டம்குள்ளேருந்து எனக்கு ஏன் இந்த மாதிரி அநீதி நடந்ததுன்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் வெளிநடப்பு செய்கிறனால அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தான் இந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ் எக்ஸாம்
எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டாங்கன்னா அந்த எக்ஸாம் ஹால் முடிக்காமல் அவங்க வெளியே வரக்கூடாது. அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரணும். ஸோ இந்த இடத்துல அவங்க சைடில் தப்பு இருந்தாலும் நீங்கள் வெளியே வர்றது எந்த வகையிலையும் சரி கிடையாது. அடுத்து இந்த மாதிரி நோஸ் பின்ஸு, பிரேஸ்லெட்ஸு, இயரிங்ஸு இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. நாங்கள் வந்து செக் பண்ணி தான் அனுப்போம். அப்படி போட்டு வரவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாருமே போட்டு வந்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றாங்கன்னா, எந்த வகையில் அவங்க மால் ப்ராக்டிஸில் ஈடுபடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பட் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தும் ஒருத்தவங்க போட்டுட்டு வராங்கன்னா, அவங்க செக் பண்ணி அதுக்கேற்ற நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அது எதுவுமே பண்ணாமல் அப்போது இந்த ரூல் நம்பர் 21 அவங்க வயலேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பென் பேப்பர். இது வரைக்கும் நான் இது கேள்விப்பட்டதில்லை. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் எஸ்எஸ்சியில் நிறைய பேருக்கு கொடுத்துருக்க பென்னுன்றது ஒர்க் ஆகாமல் இருக்குது. மவுஸ் ஒர்க் ஆகாது, சிஸ்டம் ஒர்க் ஆகாது, டைப்பிங் அது கீபோர்டு ஒர்க் ஆகாது, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பென் ஒர்க் ஆகலைன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். அதே மாதிரி வீடியோ வந்து சர்வேலன்ஸில் இருக்குது, நிறைய பேர் இல்லைன்றாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வைங்க. இப்போ எனக்கு வந்து 20 மினிட்ஸ் தான் எனக்கு டைமே கிடச்சிது. 1 hour எக்ஸாமில் எனக்கு 20 மினிட்ஸ் என்னால் எழுதவே டைம் கிடச்சிது. அது வரைக்கும் என்னால் சிஸ்டம் ஒன்றும் அலோகேட் பண்ணவே இல்லை. இது சரியா தப்பா அவங்க பார்க்குறதுக்கு அவங்க வீடியோ சர்வேலன்ஸ் அவங்க கிட்ட ஒன்று இருக்கும், அதை அவங்க செக் பண்ணி தான் ஆகணும். அப்போ வீடியோ சர்வேலன்ஸ் இல்லைன்னா அது அவங்க தப்பு தான். இப்போ நம்ம போன சென்டென்ஸில் நம்ம பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட் அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்க வீடியோ சர்வேலன்ஸ் எடுத்து தான் ஆகணும். அடுத்து எனி கைண்ட் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஷுட் நாட் டாக் டு ஈச் அதர். இதை ஃபாலோ பண்ணி தான் நல்லாயிருக்கும். இப்போ பேசக்கூடிய கேண்டிடேட்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்கணும். எக்ஸாம் எடுக்கும்போது நமக்கு நிறைய வர டிஸ்டர்பன்ஸஸில் இதுவும் ஒரு டிஸ்டர்பன்ஸ். பக்கத்தில் இருக்கக்கூடிய பேச ஆரம்பிச்சாங்கன்னா, ஆனால் இப்போ வந்த நிறைய கம்ப்ளைண்ட்ஸில் இதுவும் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ். அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க, இண்டிவிஜுவல் பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு வேலை பார்க்குறாங்க. அப்போ நிறைய இடத்துல இந்த 26th ரூலும் வயலேட் ஆச்சு. அப்போ ஃப்ரிஸ்கிங். ஸோ ஃப்ரிஸ்கிங் என்ன பண்ணுவாங்க, தொட்டு இந்த மாதிரி ஏதாவது பொருளை எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரிஸ்கிங் பார்க்கும்போது மெட்டல் டிடெக்டர் பார்க்கும்போது அந்த மாதிரி இயரிங்லேருந்து மற்ற விஷயங்களும் அவங்க போட்டிருக்கக்கூடாது. அது அந்த இடத்துல ரிமூவ் பண்ணி வச்சுட்டு சொல்ல போயிருக்கணும். பட் அது எதுவுமே ஃபாலோ பண்ணலை. 27 அவங்க சரியாக பண்ணலை. ஓகே, அப்ஸ்ட்ரக்டிங் த காண்டக்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். அதாவது எக்ஸாம் நடக்குது, அப்போ அந்த இடத்துல மற்றவங்களை பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து எந்த கேண்டிடேட்ஸும் பண்ணக்கூடாது. சரி, எந்த கேண்டிடேட்டும் பண்ணலை. அப்போ அங்கே அப்ஸ்ட்ரக்ஷன் அப்போ ஃபேஸ் ஆகாமல் போயிடுச்சானா ஃபேஸ் ஆச்சு. ஏன், இன்விஜிலேட்டர்ஸ் அவங்களோட டியூட்டி செய்ய தவறியிருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு பொண்ணு அழுகுது, ஒருத்தவங்க கிட்ட பேசி அழுகுதுன்னா அதுவும் ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் தான். அப்போ அந்த பொண்ணு அழுகாமல் பார்க்குறதோ இல்லை அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதோ யாரோட வேலைனா அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய இன்விஜிலேட்டரோட வேலை. இல்லை அந்த எக்ஸாமை எந்த போர்டு கண்டக்ட் பண்ணுதோ இல்லை எந்த ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணுதோ அவங்களோட வேலை. அவங்க வந்து நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு தெரியாது, இது வந்து என் கையில் இல்லை, இந்த இடத்துல சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் எனக்கு தெரியாது, மவுஸ் ப்ராப்ளம் எனக்கு தெரியாது, நீங்கள் எங்கே போய் வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றதும் அப்ஸ்ட்ரக்ஷன் தான். ஏன்னா இது எல்லாரையும் அங்கே இருக்கவங்கள பாதிக்குது. இந்த கான்வர்சேஷன்ஸ் போகுது, இதனால் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸும் அங்கே ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் தான். அப்போ இதுவும் நமக்கு பாதிக்கப்பட்டுச்சு. ஓகே, இப்போது அடுத்து என்ன மாதிரியான டிஸ்ட்ரப்ஷன் வந்தாலும் அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சிஸ்டமில் வந்து நெட்டு ஸ்லோ ஆகிறனாலையோ ப்ராசஸர் ஸ்லோ ஆகிறனாலையோ அப்போது வந்து ஒரு டைம் லாஸ் ஆச்சுன்னா அதை வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. அது ரீஸ்டோர் ஆச்சுன்னா எனக்கு தெரியல. பட் இதில் வந்து ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியரை கன்சிடர் பண்ணுவாங்களா? எனக்கு இப்போ மவுஸ் ஒர்க் ஆகலை, என் மவுஸ் ஒர்க் ஆகாதனால என்னால் கிளிக் பண்ண முடியல. இப்போ கிளிக் பண்ணுறனால ஸ்க்ரீனில் இருக்க எல்லாமே எனக்கு செலக்ட் ஆகுது. இல்லை நான் கிளிக் பண்ணுறது சரியாகவும் கிளிக் ஆகலை, அது இன்னொரு இடத்துல போயிட்டு வேறு ஒன்று கிளிக் பண்ணுது, அதனால வேறு ஒன்று நடக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது இது கன்சிடர் பண்ணுதா? ரெண்டாவது, அப்படி கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் இந்த டைம் லாஸை யார் வந்து மானிட்டர் பண்ணுவா? அந்த டைம் லாஸ் எப்படி ரீஸ்டோர் ஆகும்? இந்த இடத்துல அவங்க கிளாரிட்டியும் கொடுக்கல, இதுக்கான எந்த ஒரு விஷயமும் அவங்க பண்ணலை. ஏன்னா நிறைய பேருக்கு டைம் லாஸ் தான் அதிகமாக இருந்தது. நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இந்த எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் சிஜிஎல் இந்த மாதிரி 1 hour இருக்கக்கூடியதில் 100 கொஷின்ஸ் எடுக்கக்கூடிய இந்த எக்ஸாம் டைப்பில் நமக்கு டைம் ரொம்ப கம்மி, கொஷின்ஸ் ரொம்ப அதிகம். ஆல்ரெடி இந்த 1 hour டைமை நம்ம ஃபுல்லஸ்ட்டாக யூஸ் பண்ணாலே 100 கொஷின்ஸ் கை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சமாளிச்சுக்கிட்டே இந்த 100 கொஷின்ஸை கை வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ இந்த 32 ரூலையுமே அவங்க சரியாக வந்து ஹேண்டில் பண்ணலை. இப்போ நமக்கு தேவையான முக்கியமான விஷயம், நம்ம வந்து இப்போ பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிட்டோம். இப்போ பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இதுக்கான சொல்யூஷன் என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3 விஷயம் இந்த இடத்துல பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் எஸ்எஸ்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த எஸ்எஸ்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. 3த்துல 2 வழி இருக்குது எஸ்எஸ்சியில் கம்ப்ளைண்ட் பண்ண. ஒன்று, அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் ரீஜனல் ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ ஆர் அட்வைஸ் டு ரிப்போர்ட் த கன்சர்ன் ரீஜனல் ஆஃபீஸ் ஆஃப் கமிஷன். அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி சதர்ன் ரீஜன் ஆஃபீஸ்க்கு நீங்கள் நேரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன் இதை வந்து நம்ம நேரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்? ஏன்னா இருக்க எல்லாத்த விட எனக்கு நேரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் எழுதின எல்லா கேண்டிடேட்ஸும் நீங்கள் நேரில் போயிட்டு எஸ்எஸ்சி ஆஃபீஸில் போய் நிற்கிறீங்க.
ஏன் நினைக்கிறீங்க? நீங்கள் ரூல் நம்பர் 33 அதே மாதிரி ரூல் நம்பர் 35 இது ரெண்டுத்துலையுமே சொல்லியிருக்கீங்க பர்சனலாக உங்களை ஒரு விஷயம் ஒரு விஷயம் உங்களை பாதிச்சுன்னா நீங்கள் பர்சனலாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற வேர்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. டு தி கமிஷன் பர்சனலி. அப்போ கமிஷனர் பர்சனலாக போயிட்டு ஒரு வால்யூம் ஆஃப் கேண்டிடேட்ஸ் உள்ளே போய் நிற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இப்போது ஒரு போர்டு வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னான்னா என்ன அர்த்தம்? இந்த விஷயத்தெல்லாம் நீ பண்ணி கொடுத்துட்டினா நாங்கள் வந்து எக்ஸாமோட ரிசல்ட்ஸை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த ப்ராசஸ் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்ப்போம். இப்போ அவங்ககிட்ட கொடுத்த வேலையை அவன் சரியாக பண்ணாதனால நான் எல்லாருமே வந்து இப்போ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த ஆஃபீஸ்க்குள்ளே அத்தனை பேர் போகும்போது அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க ஏதோ ஒரு கால் எடுத்து ஆகணும். அப்போ இப்போது சதர்ன் ரீஜனில் இருந்து அந்த ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் கண்டிப்பாக இவங்களும் ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் மெயில் போடுறத விட பிஜி போர்ட்டில் போடுறத விட முதல்ல ஒரே ஒரு நாள் நீங்கள் என்னைக்காவது ஃப்ரீ ஆக்கிக்கிட்டு நேராக இந்த சதர்ன் ரீஜன் ஆஃபீஸ் போங்க. முதல்ல நம்மளை எவ்வளோ சிவிலைஸ்டாக வச்சுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ன வரைக்கும் இந்த பிரச்சனையில் நாட்டில் பார்த்தீங்கன்னா கைகலப்பு வரைக்கும் போயிருக்கு. இன்றைக்கி நியூஸ் பார்த்தோன்னா இன்னும் எனக்கு அது உண்மையாக என்னன்னு தெரில. சில பேர் அடிச்சிருக்காங்க, ரத்தம் வந்திருக்கு, மண்டையை உடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம போகலை. அதாவது ஸ்டூடெண்ட்ஸை தான் அடிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட் வேறு யாரும் அடிக்கல, பட் ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் டே 1 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சென்டரில் வந்து தகராறு பண்ணுறது, கத்துறது அந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. பட் இது முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிவிலைஸ்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதே சிவிலைஸ்டில் இப்போ ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கோ அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இருக்க ரூல்ஸில் ரொம்ப ஆப்டான ரூல் என்னென்னா பர்சனலாக போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன அந்த ரீஜனுக்கு. அப்போ சதர்ன் ரீஜனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நேரில் போயிட்டு முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அப்போ ஒரு வால்யூம்னஸ் க்ரௌடு போய் இது கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது மட்டும்தான் இதோட சீரியஸ்னஸ்ன்றது முதல்ல சதர்ன் ரீஜன் இருக்கவங்களுக்கு புரியும். ஆஃப்கோர்ஸ் அங்கே இருக்கவங்களுக்கு நேரத்துக்கு புரிஞ்சிருக்கும். பட் இது நம்ம எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது, இப்போ நம்ம வந்து ஒரு கால் எடுத்து ஆகணுன்றது இந்த சதர்ன் ரீஜனுக்கு எப்போ தெரியும்னா வால்யூம்னஸ் கவுண்ட் உள்ளே போகும்போது தான் தெரியும். ரெண்டாவது, எனக்கு நடந்த வந்த பேப்பரில் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்றதை நான் ஒரு இடத்துல அட்ரஸ் பண்ணி ஆகணும். இப்போ நான் வந்து எந்த இடத்துல இதை நான் பேசுகிறேன்னா அப்போ எனக்கு இந்த எக்ஸாம் வந்து கரெக்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்றது அர்த்தம். அப்போ யாரெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களோ இந்த 3 வழியிலையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது நல்லது. முதல்ல அவங்க சொன்ன மாதிரி பர்சனலாக போய் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு கான்ஃபிடென்ஷியல் வச்சுருப்பாங்க. ரெண்டாவது, பர்சனலாக போய் பண்ணுறது எந்த வகையிலும் தப்பு கிடையாது. சில பேர் பேசுவாங்க நம்ம மேலே கேஸில் போடுவாங்களா, கிடையாது. நீங்கள் கரெக்டாக போயிட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்டை சொன்னீங்கன்னா எந்த வகையிலும் பிரச்சனை கிடையாது. அவங்க சொல்லியிருக்காங்க பர்சனலாக வந்து நீங்கள் போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டாக சொல்லி அது எப்படி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம்? ஓகே, ஒரு பாயிண்ட் பார்த்துட்டா அடுத்து 2 கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம்னா இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டில் என்னெல்லாம் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணணும்? உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே சொன்னாலும் நமக்கு இருக்கக்கூடிய 4 ப்ராப்ளம் தான். 1, நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி. நான் ஒரு இன்விஜிலேட்டர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன். அப்போ அந்த இன்விஜிலேட்டர் வந்து அதை ரெக்டிஃபை பண்ண பார்க்கணும். இன்விஜிலேட்டர்னால முடியலையா அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த பாடியோட ரெப்ரசன்டேட்டிவ் யாரோ அவங்க பண்ணணும். இல்லையா அங்கே எஸ்எஸ்சியோட ஸ்டாஃப் யார் இருக்காங்களோ அவங்க பண்ணணும். இவங்க 3 பேரும் தவற பட்சத்தில் அதுதான் நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி. நான் கேட்குறேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி. ரெண்டாவது, லேக் ஆஃப் ட்ரைனிங். ஒரு சென்டருக்குள்ளே வரக்கூடிய கேண்டிடேட்டை நான் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எடுத்து எல்லா ப்ராசஸும் முடிக்கிறதுக்கு அங்கே இருக்கவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். அவங்க ட்ரைனிங் கொடுக்காதனால அவங்க யாருமே தெரில. அப்போ தெரியல அப்படின்றது மட்டும்தான் ஒரே பதிலாக கொடுக்குறாங்க. அடுத்து, இர்ரெஸ்பான்சிபிள் ஆட்டிடியூட். ஒரு ஸ்டூடெண்ட் போயிட்டு எனக்கு இது பிரச்சனைன்னு சொல்லும்போது அவங்களை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஒரு 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 ஹியூமன் பீயிங் அங்கே அழுகிற அளவுக்கு அவங்க பண்ணி வச்சுருக்காங்கன்னா அப்போ அது வந்து ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஆட்டிடியூட். இப்போ இதே மாதிரி நம்ம பண்ணால் நம்ம மேலே கேஸ் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்கன்னா அங்கே இருக்க இன்விஜிலேட்டர்ஸ், அங்கே இருக்க அஃபிஷியல்ஸ் அவங்க பண்ணால் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது சொல்லணும். இதை தான் ரொம்ப 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 பெரிய விஷயம், அவுடேட்டட் டிவைசஸ். எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து இந்த எஸ்எஸ்சியில் இப்போ வரைக்கும் இருக்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவுடேட்டட் டிவைசஸ். ஒரு 2016-17 பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு தான் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். காலம் போக போக நிறைய பேருக்கு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அவுடேட்டட் டிவைசஸாக இருக்குது. ஆனால் என்னவோ தெரியல இதை ஒரு பெரிய பிரச்சனையாக பேசலை. ஏன்னா லாஸ்ட் இயர் ஸ்கேம் நடக்கும்போது கூட கொஷின் பேப்பர் லீக் ஆச்சு, பிரச்சனை. கொஷின்ஸ் வந்து ஈஸியாக வந்திருக்கு இல்லை ரிப்பீட்டடாக வந்திருக்கு, பிரச்சனை. ஸ்டூடெண்ட்ஸோட வென்யூ மாற்றி போடுறாங்க, பிரச்சனை. ஆனால் ஏன் இந்த டிவைஸ் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாகவே யாரும் பேசுறதுலன்னு தெரில. இருக்க எல்லா பிரச்சனையிலையும் பெரிய பிரச்சனையே இந்த அவுடேட்டட் டிவைசஸ் தான். அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இஷ்யூ. நல்லா கேட்டுக்கோங்க, சாஃப்ட்வேர் இஷ்யூ ஒரு சின்ன இஷ்யூ தான், அது ஒரு பெரிய பிரச்சனையே வராது. அந்த சாஃப்ட்வேரை ஹேண்டில் பண்ண தவறக்கூடிய ஹார்ட்வேர் தான் பெரிய இஷ்யூ. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹார்ட்வேரை இன்னமும் வச்சு ஓடிட்டு இருக்காங்கன்னா அப்போ அதுதான் பிரச்சனை. என் மவுஸ் எப்படி தாள்னா இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஸ்லோவாக அது மூவ் பண்ணிட்டு போகுது. ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் மாறுது, உன்னை கிளிக் பண்ணால் எல்லாமே கிளிக் ஆகுது. இது முக்கால்வாசி ஹார்ட்வேர் இஷ்யூ. அப்போ அந்த டிவைசஸ் எல்லாம் அவுடேட் ஆயிடுச்சு. இப்போ புது டிவைஸை அவங்க ரெக்ரூட் பண்ணணும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட ஒரு டைமில் என்ன பண்ணாங்கன்னா கார்ஸ் வெஹிக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப பழசாயிடுச்சு. டப்புன்னு ஒரு ஜியோ பாஸ் பண்ணி முதல்ல எல்லா காரையும் புதுசாக மாற்றுங்க.
அடுத்த ஒரு ஸ்டெப்பில் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இவி வெஹிக்கிள்ஸை மாற்ற கூட ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாயிண்ட்ல எல்லா டிவைஸ்க்கும் ஒரு ஆயுட்காலம்ன்றது முடிய போகும். அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த ப்ராசஸ் எல்லாம் சீம்லெஸ்ஸாக போகும். இந்த அவுடேட்டட் டிவைசஸ் தான் உள்ளதுலேயும் ரொம்ப பெரிய பிரச்சனை. உங்களுக்கு நடந்த எல்லா பிரச்சனையை விட இதை நீங்கள் டாப்பில் வைக்கிறது இன்னும் பெட்டர். ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணோம். ஒன்று பர்சனலாக போயிட்டோம். 2வது நீங்கள் எஸ்எஸ்சியோட ஹெல்ப் டெஸ்க்குன்னு நம்ம வந்து மெயில் அனுப்பலாம். அந்த மெயில் அனுப்பும்போது சிசி வந்து சதர்ன் ரீஜனுக்கு ஒரு சிசி போட்டு நீங்கள் மெயில் அனுப்புங்க. உங்கள் மெயில் டிராஃப்ட் பண்ணும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரூல்ஸ் எல்லாம் வயலேட் ஆகிருக்கு, எனக்கு என்ன நடந்துச்சுன்றதை ரொம்ப பொலைட்டாக ஹம்பிளாக சொல்ல பாருங்கள். எக்காரணத்தை கொண்டு ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இவ்வளோ நாளுக்கு சிவிலைஸ்டாக எப்படி பிஹேவ் பண்ணீங்களோ அதையே கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து பிஜி போர்ட்டல். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். பிஜி போர்ட்டல் நம்ம சொல்லுவோம். இந்த பிஜி போர்ட்டலில் போய்ட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது வந்து எந்தெந்த மினிஸ்ட்ரியில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு பப்ளிக் கிரீவன்ஸ், அதுதான் நமக்கு பிஜி போர்ட்டல். ஸோ இதோட லிங்க்குள்ளே போனீங்கன்னா இந்த பேஜ் வரும். முதல்ல உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். உங்களோட நேம், அட்ரஸ், ஸ்டேட்டு, பின்கோடு, ஃபோன் நம்பர், செக்யூரிட்டி கோட் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உங்களோட ஜெண்டர் என்ன, கண்ட்ரி, இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்த உடனே நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு லிங்க் வரும். அந்த இமெயில் அட்ரஸோட லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். உங்களுக்கான யூஸ்போர்ட் அண்ட் பாஸ் நேம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ இதுக்குள்ளே போன உடனே இந்த இடத்துல லார்ஜ் பப்ளிக் கிரீவன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு இங்கே அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன டிபார்ட்மெண்ட்டில் பிரச்சனை அவங்க கேட்குறாங்க. அதில் வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ண போடுறோம். இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா அடுத்து இந்த மாதிரி எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் உடனே வந்துடும். அப்போ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் மெயின் கேட்டகரி நம்ம செலக்ட் பண்ணணும். என்ன பிரச்சனை அவங்க கேட்பாங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது இல்லையா, மால் ப்ராக்டிஸ் நடந்துச்சா, அது என்ன மாதிரியான ப்ராப்ளம் சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ நான் வந்து காண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அந்த காண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன பிரச்சனை, கம்ப்யூட்டர் ஃபெயிலரா, இல்லை என்ட்ரி டினைட் டு வென்யூ, எக்ஸாம் டைம் ரிலேட்டடாக என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கேட்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே அடுத்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர், நேம் ஆஃப் எக்ஸாம், நேம் ஆஃப் வென்யூ, இது எல்லாமே கேட்பாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மொத்தமாக என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட கிரிவன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயிலில் போட்டிருப்பீங்களே, அதை அப்படியே தூக்கி இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்து அதில் நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களோட பப்ளிக் கிரிவன்ஸை இந்த இடத்துல நீங்கள் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய முக்கிய மேக்ஸிமம் விஷயங்கள் இவ்வளோ தான். இதில் ரொம்ப எஃபெக்டிவான விஷயம் நான் என்னன்னு நினைக்கிறேன்னா, முதல்ல சதர்ன் ரீஜனுக்கு பர்சனலாக போயிட்டு உங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அவங்க எவ்வளோ தூரத்துக்கு இதில் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இது வந்து இப்போ செலெக்ஷன் போஸ்ட் பண்ண முடியாது. அடுத்து சிஜிஎல் இருக்குது, சிஹெச்எஸ்எல் இருக்குது, எம்டிஎஸ் இருக்குது. அதுலேயும் இது தொடர ஆரம்பிச்சுன்னா நமக்கு வந்து தலைவலி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாய்ஸ் அவுட் பண்ண பார்க்கணும். எனக்கு இது பெரிய பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் உட்காந்துருக்க தேவையில்ல. ஏன்னா இப்போ இந்த பொண்ணுக்கு நேர்ந்த மாதிரி மற்ற எல்லாருக்குமே நேர ஆரம்பிக்கும். தயவுசெய்து நீங்கள் முதல்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சிஸ்டமையும் ஒர்க் பண்ண வைக்க முடியும். தேங்க்யூ.